இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில் அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்போ யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லை உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட்றோம், நீங்கள் தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும். உங்கள் உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமாக நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் போய் ஃபோனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பும் சத்தாக கொடுக்காது. நிறைய பேர் சொல்லும்போது நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு, என்ன வேணா சாப்பிடுங்க ஆனால் நொறுங்க சாப்பிடுங்க. அதுக்கு அந்த வார்த்தையே தப்புங்க. நொறுங்கன்னா பல்லுல நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும். சாப்பிட்ற உணவு வந்து கூழாக்கிடணும். எவ்வளோ ஹெவி உணவு உடம்புல பல்லுல கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள தரணும். அது பேர் தான் நொறுங்க தின்னா 100 வயசு. ஒழிய நொறுங்க திங்கிறது அந்த நொறுங்கு வேற, இந்த நொறுங்கு வேற. பண்டைய காலத்தை பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குனிஞ்சு தான் பரிமாறணும். அப்ப பரிமாறும் குனிஞ்சு படிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டோன்னு குனிஞ்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்து போனீங்கன்னா பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்க ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கே தொப்பை வராங்க. விதிமுறைகளை வச்சு தான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தான். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழை. நீ உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு. ஒரு வகை பசியும் ஓவா பிணியும் செருக்கொள் இயவது சேராது இயல்வது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு. திருமூலனா ஒரு பாட்டை பாடுறாரு. கூறுவேன் தேகமது என்னவென்றால் குருபரனை எலும்புதனை காளாய் நாட்டி மாறுபாடா எலும்புக்குள் துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் ஒழித்து கட்டி தேறுதலாய் ரத்தமதை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமன கூர்ந்தாச்சேனர். கேடே எடுக்கிற அந்த காலத்துல எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு எத்தனை நாடி நரம்பு இருக்கு, எங்க ரத்த ஊட்டம் எப்படி ஊட்டுறாரு, எப்படி செஞ்சாங்க, அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்கு. சில பொருட்களுக்கு வந்து தமிழ்ல பெயர் கொடுக்கும் போதே அதனுடைய மருத்துவ குணத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க. சீரகம்னா அகத்தை சீர் செய்யக்கூடியது சீரகம். அந்த மாதிரி என்ன பெயர்கள்லாம் உண்டுங்க? அதான் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கா சுமந்திருப்பார் இச்சரிக்கை மங்கா ஜீரகத்தின் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேனாரு. சீரான அகத்தை வந்து சீரகம் தெரிஞ்சுக்கிறீங்க. பெரும் காயம்னா இந்த உடம்பு தான் காயம். இந்த பெரும் காயத்தை நீ எப்படி காப்பாற்ற போறேங்கிறாரு. இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்போ யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம் இல்லை உட்காந்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட்ற நீங்க தலை குனிஞ்சு தான் சாப்பிடணும். உங்க உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமா நெருக்கமா இருக்கணும். நீங்க போய் போனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்பும் சத்தா கொடுக்காது. நிறைய பேர் சொல்லும்போது நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு, என்ன வேணா சாப்பிடுங்க ஆனா நொறுங்க சாப்பிடுங்க. அதுக்கு அந்த வார்த்தையே தப்புங்க. நொறுங்கன்னா பல்லுல நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும். சாப்பிட்ற உணவு வந்து கூழாக்கிடணும். எவ்வளவு ஹெவி உணவு உடம்புல பல்லுல கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள தரணும். அது பேர் தான் நொறுங்க தின்னா 100 வயசு. ஒழிய நொறுங்க திங்கிறது அந்த நொறுங்கு வேற, இந்த நொறுங்கு வேற. பண்டைய காலத்தை பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குனிஞ்சு தான் பரிமாறணும். அப்ப பரிமாறும் குனிஞ்சு படிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டோன்னு குனிஞ்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்து போனீங்கன்னா பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்க ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும்.